இப்படி காலையிலே தூங்க முஞ்சே நாங்கலாம் எங்கே கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்க பக்கத்து ஊர்ல வந்து மீன் பிடிக்கிற போட்டி இருக்கு. ஸோ அங்க தான் கிளம்பிட்டு இருந்தோம். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த படத்துலலாம் நான் பார்த்துருக்கேன். நெறைய பேர் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து மீன் பிடிக்கிறது. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். சாமி கும்பிட்டு எல்லாரும் பிடிக்கலான்னு ஒருத்தவங்க துண்ட இப்படி பண்ணவுடனே எல்லாருமே போவாங்க. அதுக்கு முன்னாடி யாருமே போக மாட்டாங்க. நின்னுட்டு தான் இருப்பாங்க. இப்போ துண்ட இது பண்ணோம் எல்லாருமே போறாங்க. அண்ட் 2 குளம் இருக்கு இங்க. பெருசு, சின்னது. நாங்க சின்னதுக்கு தான் போனோம். பெருசுல இத விட பெரிய பெரிய மீன்லாம் இருக்கும். நெறைய வெரைட்டீஸ் இருக்கும். ஒரு மீனே 1 கிலோ, 1 1/2 கிலோலாம் வரும். பட் அது கொஞ்சம் ஆழம் அதிகம். நாங்க குழந்தைங்கலாம் கூட்டு போறனால இங்கேயே போயிருந்தோம். அண்ட் காலுமே இப்படி தான் இருக்கும். வைக்க முடியாது. அவ்வளோ சவதியா இருந்துச்சு. உள்ள போய் புடிச்சிட்டு வரலாம் கஷ்டம். இந்த மாரி தான் மீன் இருக்கும். வலையிலேருந்து கொண்டுட்டு வந்தோனே கீழ கொட்டிருவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பொறுக்கி பொறுக்கி பேஸ்கெட்ல அந்த சாக்குல எல்லாத்தையும் போட்டுக்குவாங்க. அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த மாரி அப்பா கூட்டிட்டு போனதில்ல. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்குலாம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. வீடியோ எடுக்கலான்னு தான் போனோம். அண்ட் என்ஜாய் பண்ணோம். அண்ட் நாங்களுமே நெறைய மீன் புடிச்சிட்டு வந்தோம் வீட்டுக்கு. இந்த மாரி பிடிக்கிறவங்கள்ட்ட கேட்டாலுமே அவங்களுமே குடுத்தாங்க நெறைய. ஸோ அந்த மாரி கலெக்ட் பண்ணதும் அதிகம் தான். அப்பா பாருங்க நடக்க முடியாம நடந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ம். அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்கா இருக்கு. ஸோ அதனால நான் கட் பண்ணி 2 வீடியோவா போடுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. செகண்ட் பார்ட் வந்து இன்னொரு நாள் நான் அப்லோட் பண்றேன். ஸோ அண்ணா பாருங்க வலையெல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஸோ எங்க ஊருக்காரவங்களும் நெறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து தான் நாங்களும் புடிச்சோம். அண்ட் இங்க பாருங்க இந்த மாரி தான் கொண்டுட்டு வருவாங்க எல்லாரும். அப்பா கையிலலாம் புடிச்சிட்டு இருந்தாரு. இந்த சின்ன குட்டி கேமரா ஆன் பண்ண உடனே போதும். அந்த புன்னகை எங்கேருந்து தான் கூட்டிட்டு வருவாங்கன்னே தெரியல. அவங்க மட்டும் இல்ல, அவங்க அக்காவும் அந்த மாரி தான். ஸோ இங்க பாருங்க. அவளும் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னோடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாம் பொறுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சமா வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிடுறோம். ஏன்னா அண்ணாக்கு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.